வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்கியுள்ளது. இந்தியாவின் பலதரப்பட்ட உணவு வகைகளை உலக சந்தைக்கு உயர்த்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். ஹிந்தி ஆட்சி மொழி பற்றிய நாடாளுமன்ற குழுவினர் ஆட்சி மொழி அமலாக்கம் குறித்து இன்று புதுச்சேரியில் மத்திய அரசு அலுவலகங்களின் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்கியுள்ளது. 75 நாடுகளில் இருந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சுமார் 6000 பேர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். ஒடிசா மாநில அரசும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர் தின நிகழ்ச்சி இன்று மாநாட்டின் தொடக்கமாக இடம்பெற்றது. மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், நீண்டகால சவால்களை சமாளித்து அனைவரையும் உள்ளடக்கிய முற்போக்கான நவீன சமூகமாக மேம்படும் பாதையில் இந்தியா பயணித்து வருவதாக கூறினார். ஜனநாயக கட்டமைப்பிற்கு உட்பட்டு தொழில்நுட்பம், பாரம்பரியம் ஆகிய 2 தூண்கள் மீது முன்னேறி வரும் உலகின் மிகப்பெரிய நாடு இந்தியாதான் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் வேகத்தை தூண்டுவதிலும் நாட்டின் இலக்குகளை முழுமையாக எட்டுவதிலும் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு பபித்ரா மார்கரிட்டா, டாக்டர் மான்சுக் மாண்டவியா, ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் இடையிலான உறவுகளை கொண்டாடும் வகையிலான வெளிநாடு வாழ் இந்தியர் தின திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு வடிவம் கொடுப்பதிலும் உலக அளவில் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்துவதிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பை எடுத்துக் கூறும் வகையிலான பல்வேறு அம்சங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவில் இடம்பெறுகின்றன. இம்முறை வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவில் டிரினிடாட் டொபாகோ நாட்டின் அதிபர் திருமதி கிறிஸ்டின் கங்காலு மெய்நிகர் முறையில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாநாட்டிற்கு முன்னிலை வகிக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவின் நிறைவு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமை ஏற்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கி சிறப்பிக்கிறார். உற்பத்தி முதல் நுகர்வு வரையிலான விநியோக சங்கிலியில் பல்வேறு நிலைகளில் உள்ள அனைத்து வகை உணவுப் பொருட்களையும் உள்ளடக்கிய இண்டஸ் ஃபுட் 2025 கண்காட்சியை மத்திய உணவு பதனீட்டுத்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் புதுடெல்லி அருகே கிரேட்டர் நொய்டாவில் இன்று தொடங்கி வைத்தார். பலதரப்பட்ட மக்களையும் பலதரப்பட்ட பூகோள அமைப்புகளையும் கொண்டுள்ள நாடான இந்தியாவின் உணவு வகைகளையும் இந்திய நறுமணப் பொருட்களையும் உலக சந்தைக்கு உயர்த்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் சாதாரண மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவை இருப்பதால் சமையல் கலைஞர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உணவின் தரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தல் அவசியம் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 100 புதிய உணவு பரிசோதனை கூடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் உணவுப் பொருட்களை அழுகாமல் பாதுகாக்க கதிர்வீச்சு தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசியாவின் முக்கிய உணவு கண்காட்சியாக திகழும் இந்தியாவின் இண்டஸ் ஃபுட் கண்காட்சியில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து உணவுத்துறை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற 35 சமையல் கலை நிபுணர்களும் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 100 சமையல் கலைஞர்களும் இதில் அடங்குவர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கிலான வர்த்தக பிரதிநிதிகள் கண்காட்சியை பார்வையிடுகின்றனர். கண்காட்சியின் ஒரு பகுதியாக உணவு உற்பத்தி மற்றும் உணவு தொழில்நுட்பம் தொடர்பான 2 மெகா மாநாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் உத்தேசம் பற்றி 2 மசோதாக்கள் குறித்த கூட்டு நாடாளுமன்ற குழுவின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இவ்விரு மசோதாக்களுக்கும் 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா, யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா என அதிகாரப்பூர்வமாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கூட்டம் தொடங்கும் முன்பாக கூட்டு நாடாளுமன்ற குழுவின் தலைவர் திரு பி சௌத்ரி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மசோதாக்கள் குறித்து சட்ட நிபுணர்கள், நீதித்துறை வல்லுநர்கள், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகத்தினர் உட்பட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளையும் பெற தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இந்த 39 உறுப்பினர் குழுவில் மக்களவையில் இருந்து 27 உறுப்பினர்களும் மாநிலங்களில் இருந்து 12 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு அனுராக் தாக்கூர், திரு புருஷோத்தம் ரூபாலா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி பிரியங்கா காந்தி, திரு மணீஷ் திவாரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் அடங்குவர். கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கடைசி வாரம் முதல் நாளில் சமர்ப்பிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பஹ்ரர் மஹதப் தலைமையில் இன்று புதுச்சேரி வந்திருந்த இந்தி ஆட்சி மொழி பற்றிய நாடாளுமன்ற குழுவின் துணைக்குழுவினர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். சுமார் 35 மத்திய அரசு அலுவலகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தம் அலுவலகங்களில் இந்தி ஆட்சி மொழியின் அமலாக்கம் பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறினர். புதுச்சேரி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் அலுவலகங்களில் இந்தி ஆட்சி மொழியின் அமலாக்கம் குறித்து நாடாளுமன்ற குழுவினர் மகிழ்ச்சி வெளியிட்டனர். தொடர்ந்து இக்குழுவினர் புதுச்சேரியில் இருந்து கொச்சி புறப்பட்டுச் சென்றனர். இன்று மலர் கண்காட்சி நிறைவு விழாவிற்காக ஏனாம் சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மண்டல நிர்வாகி அலுவலகத்தில் கல்வி, சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, மீன்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். வர்த்தக பேரவை உள்ளிட்ட அமைப்புகளின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின்னர் ஏனாமில் ரிவர் பீச் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை அவர் பார்வையிட்டார். முன்னதாக புதுச்சேரி ராஜ்நிவாசில் HMP வைரஸ் தாக்குதல் நிலவரங்கள் குறித்து தலைமை செயலர் மற்றும் சுகாதாரத்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். ஏற்கனவே 30 ஆண்டுகளாக சமூகத்தில் நிலவி வரும் வைரஸ் தான் இது என்பதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றாலும் சீனாவில் HMP வைரஸ் தாக்குதல் அதிகரித்து இருப்பதால் புதுச்சேரியிலும் கண்காணிப்பு தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூட்டத்தில் தெரிவித்தனர். தீவிர அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் உமிழ்நீர் மாதிரிகள் பரிசோதனைக்காக ஜிப்மருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இதற்கான வசதிகளை உருவாக்க ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் 18 வயதிற்கு கீழே உள்ள சிறார்கள் வாகனம் ஓட்டினால் அவர்களின் பெற்றோருக்கு 3 மாத சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட சிறார்கள் 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் பெற முடியாமல் தடுக்கவும் சட்டத்தில் இடம் இருப்பதால் 18 வயதிற்கு குறைவான சிறார்கள் மோட்டார் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது என்று அவர் கூறியுள்ளார். சிறார்கள் வாகனம் ஓட்டாமல் பெற்றோர் கண்காணித்தால்தான் சிறார்களால் விபத்து ஏற்படுவதை தடுக்க முடியும் என்றும், சிறார்கள் தேவையற்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் இதனால் ஏதுவாகும் என்றும் திரு மோகன்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளரின் பேட்டியில் இருந்து ஒரு பகுதி. எங்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னு சொன்னா, 18 வயசு நிரம்பாத சிறுவர்கள் வண்டியை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை முன்னிட்டும் தெரிஞ்சோ தெரியாமலே அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. அவ்வாறு நீங்க வண்டியை கொடுத்து அதன் மூலமா ஒரு விபத்தை ஏற்படுத்தினா வண்டியை கொடுத்த பெற்றோர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 25,000 அபராதம் 3 மாத சிறை தண்டனை வரை அவர்களுக்கு விதிக்கிறதுக்கு சட்டத்துல வழிவகை இருக்கு. அதே மாதிரி 18 வயது குறைந்த சிறுவர்கள் வண்டியை ஓட்டி ஒரு விபத்து ஏற்படுத்திட்டாங்கன்னா அவங்க 25 வயசு வரைக்கும் லைசன்ஸை கொடுக்க முடியாத சட்டப்பிரிவும் இருக்கு. பெற்றோர்கள் இளம் சிறுவர்களை கண்டிப்பாக கண்காணியுங்கள். அது மாணவர்களுக்கும் நல்லது. வேற எந்த பழக்கத்திற்கும் அவங்க அடிமையாகாம இருப்பாங்கன்றது போக்குவரத்து காவல்துறையின் பணிவான வேண்டுகோள். கடந்த 2024ஆம் ஆண்டில் நாட்டில் சுமார் 1,80,000 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்ததாகவும் இதில் 30,000 மரணங்களுக்கு தலைக்கவசம் அணியாததே காரணம் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போக்குவரத்து அமைச்சர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்திய பின்னர் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சாலை விபத்துகளில் பலியானோர்களில் சுமார் 66% பேர் 18 வயது முதல் 34 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே நிகழ்ந்த விபத்துகளால் சுமார் 10,000 குழந்தைகள் பலியாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமற்ற முறையில் சிகிச்சை அளிக்க புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் வரை உள்ள மதிப்பில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை அமைக்க ஊக்கத்தொகையும், ஒருங்கிணைந்த தானியங்கி வாகன சோதனை நிலையங்களை அமைக்க கூடுதல் ஊக்கத்தொகையும் வழங்கும் வகையிலான திட்டம் ஒன்றையும் அவர் அறிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்கியுள்ளது. இந்தியாவின் பலதரப்பட்ட உணவு வகைகளை உலக சந்தைக்கு உயர்த்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். இந்தி ஆட்சி மொழி பற்றிய நாடாளுமன்ற குழுவினர் ஆட்சி மொழி அமலாக்கம் குறித்து இன்று புதுச்சேரியில் மத்திய அரசு அலுவலகங்களின் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.